வணக்கம். செய்திகள் வாசிப்பது பிரியா. கல்விதான் அனைவருக்கும் அசைக்க முடியாத சொத்து. பள்ளி விழாவில் மேயர் ஜெகன் பெரியசாமி பேசினார். தூத்துக்குடி சிவந்தாகுளம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு விழா போட்டிக்கு மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை வகித்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் எமல்டா வெலன்சியா எப்சிபா வரவேற்புரை ஆற்றினார். விளையாட்டு ஜோதியை ஏற்றி வைத்து போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பேசுகையில், அரசு பள்ளியாக இருந்து இந்த பள்ளி மாநகராட்சி வசம் வந்த பின்பு பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளோம். பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு தலைமை ஆசிரியையின் பங்கு அதிகம். ஒவ்வொருவருக்கும் உடல் ஆரோக்கியம் முக்கியம். நான் 1989 பள்ளியின் படிக்கின்ற காலத்தில் தமிழ் வழி கல்வியை படித்த போது கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையாகத்தான் இருந்தேன். ஆனால் காலப்போக்கில்தான் படிப்பின் அருமை என்னவென்று தெரிந்தது. அதனால் அனைவரும் பள்ளி பருவத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொல்படி கேட்டு படிக்க வேண்டும். கல்விதான் யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாத மிகப்பெரிய சொத்தாகும். தமிழக முதலமைச்சர் பள்ளி கல்விக்கென்று பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். அதேபோல் தனியார் பள்ளிகளுக்கு ஈடாக மாநகராட்சி பள்ளிகளின் தரமும் அதற்கேற்றாற் போல் இருக்க வேண்டும் என்று எல்லா வகையிலும் உதவிகளை செய்து வருகிறோம். தனியார் பங்களிப்பின் மூலமும் புதிய பள்ளி கட்டடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்களது கனவுகளை நனவாக்க அனைவரும் நல்ல பழக்க வழக்கத்துடன் எதிர்கால சிந்தனைகளை உருவாக்கி உலகம் முழுவதும் தமிழின் பெருமையை நிலைநாட்டும் வகையில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பேசினார். விழாவில் தமிழண்டா கலைக்குழு தலைவர் ஜெகஜீவன், கவுன்சிலர் முத்துமாரி, முன்னாள் மாணவர் அண்ணாதுரை உட்பட ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நன்றி. சிரிக்காம ஸ்மைல் பண்ணாம இருக்கிறனால ஒன்றும் ஆக போறதில்லை. எவ்வளோ காலம் சிரிக்க முடியுமோ சிரி, ஒன்றுமே கொண்டு வரல. திஸ் மொமெண்ட் இஸ் ரியல். அடுத்த செகண்ட் உங்களுக்கு ரியல் கிடையாது. நல்லா சேர் அப் பண்ணுங்க. உங்க குழந்தைங்க, நம்ம குழந்தைங்க. எஸ்ஏ ரைட்டிங்ல நானே சொல்லி கேட்கக்கூடாது. எஸ்ஏ ரைட்டிங் நான் ப்ராக்டிஸ் கொடுத்தேன். வெளிப்பாட்டுக்கு ஜெயந்தி மேம், நளினி மேம், தேங்க்யூ மேம். நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய பில்டிங் மட்டும் தான் இருந்தது. இதை இப்போ கட்டிகிட்டு இருந்தோம். இந்த பில்டிங் கட்டிகிட்டு இருந்தோம். அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்தோம்னா இந்த தலைமையாசிரியர் நிறைய பாராட்டணும். இப்போதே உள்ள தலைமையாசிரியர், நான் பார்த்த பள்ளியோட தலைமையாசிரியர் பல்வேறு ப்ரமோஷன் எல்லாம் வந்தாலும் இந்த பள்ளியிலே இருக்கணும் என்று பாடுபட்டு பலவிதமான அவங்களோட சொந்த செயலுக்கும் தியாகம் பண்ணி தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச பில்டிங் கொடுப்போம். பெஞ்ச் வசதி, அது ப்ரைவேட் ஸ்கூலுக்கு என்ன இருக்கும், முதலமைச்சர் உத்தரவு தானங்க. ப்ரைவேட் ஸ்கூலுக்கு என்ன வேணுமோ அதே மாதிரி மாநகராட்சி ஸ்கூல் தரம் இருக்குங்கிறதுனாடி 21 பள்ளி இருந்தாலும் இந்த பள்ளி வந்து நடுநிலை பள்ளி சிறப்பு, உயர்நிலை பள்ளி இருக்குது, நடுநிலை பள்ளி சிறப்பு, ஸ்ட்ரென்த்து நிறைஞ்சே இருக்கும். அப்புறம் 22, 23 ஆச்சு. 23 வெளில முடிஞ்சோன்னா அவங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா 8th, 9th, 10th அப்புறம் வெளியே போக வேண்டியிருக்கு. பிள்ளைங்க அவங்க தங்கச்சி மாதிரியும் கூட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது தோணுது. அப்போ நம்மளோட பாலிசி படி 5 கிலோமீட்டருக்கு முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கணும். இதை எடுக்கிற சீனாவன ஸ்கூல் அதையும் டெவலப் பண்ணணும், மாநகராட்சிக்கு கொடுத்துருங்க டெவலப் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் அதுக்கு நம்மளும் கிரவுண்டெல்லாம் நம்ம தான் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த நிர்வாகம் நேரடியாக வந்து நம்ம கீழே இல்லைனாலும் அது அரசு பள்ளியாக இருக்குது, மாநகராட்சி பள்ளியாக இருக்குது. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் தான் இருக்குது. அப்போ பல்வேறு இதை பண்ணி நேராக வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாற்றிடுவோம் அப்படின்ட்டு செகண்டரி வந்து ஹையர் செகண்டரி வரும் மாற்றிடுவோம்னு முயற்சி பண்ணுவோம். அது நடக்கலை. வருங்காலத்தில் வந்துடும். ஏன்னா நம்ம ஸ்கூலில் வந்து ஒரு 3 ஸ்கூல் தேர்ந்தெடுத்து கொடுத்துருவோம். 21 பள்ளி இருந்தாலும் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது.
அதாவது அங்கிட்டு நாகசுவனம் தேவர் காலனி பக்கத்தில் இருக்கிற பள்ளி, பாண்டரங்கம் பள்ளின்னு தெரியாது, அறிஞரெல்லாம் பக்கத்தில் இருக்கிற நம்மளோட இதே 8 வரைக்கும் இருக்கிற ஸ்கூலு, அதுவும் 800 இருக்குது, இது 1000க்கு மேலே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரினா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம தூத்துக்குடி வளர்ச்சியில் 25 ஆண்டு இருந்தது, 25 ஆண்டு காலத்தும் நம்ம ஊர் எப்படி இருக்குமோ அதை நோக்கி தான் நம்ம வளர்ச்சியை கொண்டு போய்ட்டுருக்கோம். கல்வியிலையும் அதுதான், கல்வி ஒன்று தான் நம்மளோட அசைக்க முடியாத சொத்து. இப்போ இதில் படிக்கிற நான் போகிற ஸ்கூலுக்கு எல்லா பிள்ளைங்களும் வந்து சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி காலேஜ் வரைக்கும் போகிற ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் சொல்கிறதா தான் பல்வேறு கட்டங்களாக எங்கள் அப்பா அம்மா நிறைய கனவு கொண்டு படிக்க வைப்பாங்க. இப்போ நாங்கள் படிக்கிற காலம் 1989 இதுமாதிரி மண்ணில் உட்காந்துருந்தால் தமிழ் வழி கல்வி தமிழ் இது எல்லாமே சொல்லுவாங்க. சொல்லச்சில் நாங்கள் பாட்டு ஜாலியாக நடந்துட்டு இருக்கோம். இப்போ கவனிக்க மாட்டோம், உண்மையை சொல்கிறேன், கவனிக்க மாட்டோம். நீங்கள் அந்த மாதிரி இப்போ வந்து பெருந்தரில் உட்காந்துருக்கீங்க, ஒரு டீச்சர் எடுக்கிறது சரி என்ன நடக்கும், முக்கியமான ஃபங்க்ஷன் முக்கியமான நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடம் அமையும். அதான் அந்த காலத்தில் வந்து 60 வயசு 70 வயசுல வந்து இந்த வயசு வந்தால் தான் உங்களுக்கு தெரியுமாங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு கட்டமாக வந்து வயசு மாறி வந்தால் தான் நம்மளோட அனுபவ பாடம் ஒன்று இருக்குது. இப்போது நீங்கள் கல்வி வந்து புக்கில் உள்ளதை உங்களுக்கு சொல்லித் தராங்க. அனுபவ பாடமும் இந்த மாதிரி பப்ளிக் ப்ரோக்ராம் நடத்தி நீங்கள் படிச்சுக்கலாம். அப்புறம் உடல் ஆரோக்கியம், அதாவது நான் போன வாரம் தான் அந்த ஸ்கூலுக்கு வந்தோம். இந்த ஒரு வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்குது. அது பழைய ஆணையர் அவர் மதுபாலக்கான நாடக விஷயத்தில் வேற ஒரு விஷயமா நாங்கள் போச்சுல ஒரு ரெஸ்ட் ரூம் பார்த்தோம். அதாவது பாத்ரூம் நம்ம சொல்கிறோம். அதில் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனியாக கட்டியிருக்கோம். மேலே வழியாக வர்றது அட் அ டைமில் எவ்வளோ பேர் போகிற மாதிரி அவர் இனிமே கட்டிடணும் சார் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் இனிமேல் கட்டிடலாம் சார், நம்ம செய்கிற வேலைலாம் லாங் டேர்ம் ப்ராசஸாக போகணும், அதை அப்படியே கொண்டு போய்கிட்டே இருக்கணும். கிளாஸ் ரூம் நல்லா பண்ணியாச்சு, அங்கே ஏற்கனவே 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது, இருந்தாலும் இதை இப்படி கட்டிடுவோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ நிறைய எஸ்டிமேட் வந்துச்சு. அப்போ நமக்கு நாமையில் போடுவோம், சிஎஸ்ஆரை பிடிச்சி போடுவோம்னு அதை தொடங்கணும். பல்வேறு எண்ணங்கள் வந்து இப்போ நம்ம பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் அன்றைக்கி திறந்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்குள்ள ஏற்கனவே அதுக்கு தான் நாங்கள் போய் அவார்டு வாங்கிட்டு வந்தோம். 22 போனது அதுக்கு தான் சார், இருந்தாலும் அது இன்னும் ஹைஜீனிக்காக கொண்டு வருவோம்னு சொல்லி அதை கொண்டு வந்தோம். அதை கொண்டு வரது நம்ம தனியார் ஊக்குவிப்பு நிறைய அதை என்டிபியில் கிளாஸ் ரூம் கட்டுறது எங்களுக்கு தாராளமாக பண்ணணும்னு சொல்லி இங்கே வந்து காலேஜ் செக்டரை போட்டோம். அது நல்லபடியாக அமைஞ்சது. இது பல்வேறு கட்டங்களாக இந்த நம்ம நிற்கம இந்த பூங்கா இது வந்து ஒரு நாலேஜ் சென்டர். அதை யாருனாலும் படிச்சுக்கலாம் வெளியுள்ளவங்க, இருந்தாலும் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறதுனால அதுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி லைப்ரரி வந்து இருந்து கம்ப்யூட்டர் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ வருங்காலத்தில் ஒரு 10-20 பள்ளிகள் இருக்குதுன்னா வரும் நிதியாண்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம மாநகராட்சி பட்ஜெட்டில். எங்கெல்லாம் நம்ம பள்ளிகள் இருக்கோ அங்கே வந்து இதே மாதிரி சின்ன லெவல்னாலும் புத்தகம் படிக்கிறதுக்கு லைப்ரரி கொண்டு போகணும். இது எல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் கல்வி தான் நம்மளோட அசம்பிளியாக போட்டு அதை வந்து ஊக்குவிக்க கொண்டு போகிறோம். போட்டி நிறைந்த உலகம். மாணவர்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கணும். வீட்டில் வந்து இப்போ எல்லாத்துக்கும் வீட்டில் நடக்கிற விஷயம் தெரியும், வரத்துக்கும் ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஜாலி லைஃபாக இருக்கும். ஸ்கூல் முடித்த பிறகு நமக்கு அந்த லைஃப் வந்து கிடைக்காது. அதனால் நம்ம இதை வந்து 70 வயசு 80 வயசு 20 நாள் நிர்ணயிக்கப்பட்ட வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா போட்டி நிறைந்த உலகம் ஆகிட்டு தினசரி நாளிதழ் எடுத்துக்கலாம், இல்லை புக் படிக்கிற அவங்க யாருக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டோ படிக்கலாம். அதுக்கு உடல் ஆரோக்கியம், அதுக்கு தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் எதுவுமே சமாளிக்க முடியும். நம்ம இங்கேருந்து போனால் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். கலெக்டரேட் காரணமாக போகிறோம், அங்கே 90 வயசு 94 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா சுகர் இல்லாத ஆள் தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம், டெய்லி ஒரு மம்பி பிடிச்சி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம மம்பி பிடிச்சி வேலைக்கு போய் சொல்லுவோம். டெய்லி ஏதாவது பேசிக்காக ஒரு எக்ஸசைஸ் அது செஞ்சால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியம் வரும், மன தைரியம் வரும், எதையும் வெற்றி பெற முடியும். இப்படி பல்வேறு கட்டங்களாக உங்களுக்கு என்ன இப்போ படித்தா மட்டும் போதும், அரசாங்கம் வருது, நான் உள்ள விவரத்துக்கு சொல்லிட்டேன், வந்தோன்னே அந்த வேலையை செய்கிறோம், படிக்க வைக்கும். நல்லா படிங்க. வருங்காலத்தில் நீங்கள் தான் வருங்கால தூத்துக்குடி, வருங்கால தமிழ்நாடு, வருங்கால இந்தியா. தமிழர்கள் இல்லாத இடமே கிடையாது, உலகம் முழுவதும் இருக்காங்க. இதே மாதிரி ஒரு பள்ளியும் உங்கள் ஸ்மார்ட்டாக பெஞ்சு எல்லாமே இருக்குது. வேறு எந்த தொந்தரவும் இருந்தாலும் எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே மேடம் 2 மணிக்கு அப்படின்னாங்க, இன்றைக்கி வேறு ஒரு இடத்துக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை போகிறதுனா கிளம்புற அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரமாக உங்களை வெயிலில் காக்க வைக்கல, பந்தல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. தொடர்ந்து நடத்துங்க. மாநகராட்சி ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வந்துருக்கு. இந்த வந்திருக்க இவ்வளோ அரசாங்க பள்ளியாக இருந்தாலும் மாநகராட்சி பள்ளியாக இருந்தாலும் உங்களோட ஆதரவு கொடுத்து வந்து உட்கார்ந்துருக்க அனைத்து பேரண்ட் எல்லாம் தாய்மார்கள் தான் இருக்கீங்க. ஆம்பையாலே இல்லை, சுற்றி பார்த்தேன். வந்திருக்க அனைத்து தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நல்ல முறையில் நடத்தி கொண்டு ஃபங்க்ஷனை பொறி விரைவில்